தம்பி, கவலைப்படாதீங்க. இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. என்ன சாமி அது? பாதி ஏடுகள் தீயில அழிஞ்ச அந்த சம்பவத்துல இருந்து எங்களுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி முக்கியமான அதிசயமான ஏடுகளை எல்லாம் ஒரு நகல் எடுத்து வச்சிருக்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அதனால இந்த ஏட்டோட இன்னொரு நகல் இங்க இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த நகலை நான் தேடி பார்க்கறேன். அந்த நகல் கிடைச்சதுன்னா நான் உடனே உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். சாமி, அத உடனே உங்களால பார்க்க முடியுமா? என்ன தம்பி, இப்போ அது எங்க இருக்குன்னு நான் தேடி கண்டுபிடிச்சு சொன்னா அந்த இச்சாதாரி அதை தெரிஞ்சுக்கிட்டு தடுக்க பார்க்கும். அதனாலதான் சொல்றேன், அத அந்த இச்சாதாரிக்கு தெரியாம நான் எடுத்துட்டு உங்களுக்கு போன் பண்றேன். நீங்க தைரியமா போங்க. இதுக்கு நகல் வேற இருக்கா? ஏய் கிழவா, உன்னை அதை எடுக்க விட மாட்டேன். சாமி, அந்த இச்சாதாரி உங்களை கொல்ல பாக்கும். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தம்பி, நான் என்னைய பாத்துக்கிறேன் தம்பி. இது சிவன் வாழ்ற இடம். இங்க அந்த பாம்பால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நீங்க தைரியமா போங்க. என் மரணம் என்னன்னு எனக்கு தெரியும் தம்பி. நீங்க அந்த மோரை என்ன குடிக்கவே விட்டிருந்தாலும் கூட, நான் அந்த மோரை குடிச்சிருந்தாலும் இறந்திருக்க மாட்டேன் தம்பி. ஏன்னா நான் என் ஏட்ட எப்பவோ எடுத்து படிச்சிட்டேன் தம்பி. என் மரணம் எப்போன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த விஷங்கலந்த மோரை குடிக்க போறப்ப நீங்க தட்டி விட்டுட்டீங்க. இதுதான் விதி. அதனால நான் அந்த ஏட்டோட நகலை தேடி எடுத்துட்டு உங்களுக்கு போன் பண்றேன். ரொம்ப நன்றி சார். ஓம் நம சிவாய. அப்ப நான் வரேங்க. சரிங்க. சித்தார்த், நீங்கெல்லாம் என்ன பண்ணாலும் ராணியாலையும் சரி உன்னாலையும் சரி என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க செய்யற எல்லாத்தையும் நான் தடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த ராணியையும் கொல்லுவ சித்தார்த். இது சத்தியம். சித்தார்த், நான் ஒரு இச்சாதாரி. அவன் கையில கிடைச்சும் தப்பிச்சு போயிட்டான். உனக்கு அந்த புக்கு போனதுல வருத்தம் இல்லையா ராணி? யோ அத்தை உடையா பாத்துக்கலாம். நான் தான் சொன்னனே, அந்த புக்க நான் அக்கு வேற ஆணி வேற பஸ்டேன்னு. ஆனா இம்மா கஷ்டப்பட்டு அந்த ஏட்ட வச்சு அந்த இச்சாதாரியோட பிறப்போட ரகசியத்தை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அது முடியாமலே போயிச்சேயா. அந்த ஏடு என்ன ஆச்சு, அது உள்ளார என்ன இருந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையா. ஏய், நீ பயப்படாத. எல்லா ஏடுகளுக்கும் ஒரு பிரதி இருக்குன்னு அந்த சாமியார் சொன்னாரு. அதை எப்படியாச்சும் தேடி எடுத்துட்டு எனக்கு போன் பண்ணி அதுல இருக்கிறத படிச்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம நம்பிக்கையோட இருப்போம் ராணி. சரியா, நாளைக்கு காலையில அந்த பூஜைக்கான வேலைய பிரம்ம முகூர்த்தத்திலே ஆரம்பிச்சிடணும். ராணி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ உண்மையை சொல்லுவியா? என்னயா? உண்மையாவே உன்னால அந்த இச்சாதாரியை கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறியா? யோ, அப்போ நீ ஏதாவது பிளான் வச்சுக்கிறியா? இல்ல அவளை உனக்கு புடிச்சு போச்சா, அவளோட அப்படியே கிளம்பி போயிடலான்னு முடிவு எடுத்துக்கிறியா? ஏய், என்ன ராணி நீ இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னயா, நானே எப்படியாவது அதாண்ட சண்டை போட்டு உன்னை மீட்டு கொண்டு வந்துடலான்னு பிளான் பண்ணிருக்கிறேன். நீ என்னடானா ரொம்ப கூலா அதை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டுருக்கிற. கொன்றுவேன் கொன்னு உன்ன இல்ல அந்த இச்சாதாரிய. யோ, நான் எனக்குள்ளார இருக்கிற நம்பிக்கையில தான் இதுல இறங்கி எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பொம்மியோக்காவோட ஆசீர்வாதமும் அந்த ஈசனோட அருளும் கண்டிப்பா எனக்கு துணை நிக்கும்யா. ராணி, நான் என்னைக்கும் உன் நம்பிக்கைக்கு துணை அனுப்பேன். இந்த நாகவனத்துக்கு நான் வந்த காரணமே இந்த நாகவனத்தை கட்டி ஆளும் தாயிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கதான். என்ன ஒரு சாதாரண மனுஷி கட்டுப்படுத்தவும் அழிக்கணும்னு நினைச்சு சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கா. எனக்கான ஏடும் மனிதர்களுக்கான ஏட்ல அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதுவும் எப்படின்னு எனக்கு புரியாத விஷயமாவே இருக்கு. அப்ப நானும் சக மனுஷங்களும் ஒன்னா இச்சாதாரிக்கான தகுதின்னு எதுவுமே இல்லையா? இந்த நாகவனத்துல கண்ணுக்கு தெரியாமல் அரூபமாக இருக்கும் நாக விருட்சத்துல அனைத்து நாகங்களுக்குமான
ஆயுள் பரியாண குறிப்பு இருக்குங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிந்த ரகசியம். அந்த நாக விருட்சமான ஜோதி விருட்சம் தான் கண்ணில் தெரிய வேண்டும். அதற்காக பாதி மனித ஆன்மாவாகவும் பாதி நாக ஆன்மாவாகவும் பிறப்பெடுத்து வாழும் என் ஆயுள் ரகசியத்தை தலைகீழாக நின்று சிராசனம் செய்து தவத்தை மேற்கொள்ள போகிறேன். நாகங்கள் தலைகீழாக நின்றால் உயிர் நாடி ஒரு மணித்துளி நேரத்தில் அடங்கிவிடும். அது தெரிஞ்சும் நான் இதை செய்யறதே என் பிறப்போட ரகசியத்தையும் என் ஆயுள் பற்றியான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கதான். அதுக்கு அந்த ஜோதி விருட்சங்கிற நாக விருட்சமான அருப விருட்சம் என் கண்ணுக்கு தெரிய வைங்க. நாகவனத்தின் என் தாயே. இச்சாதாரி, உனக்கானது மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து நாகங்களுக்குமான உயிர் ரகசியம் மற்றும் பிறப்பு ரகசியம் இருக்கும் நாக விருட்சம் என்கிற ஜோதி விருட்சம் உனக்கு கண்ணில் தென்படும். நன்றி தாயே. இச்சாதாரி, நான் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? நாக விருட்சமான ஜோதி விருட்சம் என்கிற தாயே, எல்லா நாகங்களுக்குமான ஆயுள் பற்றி ரகசியமும் பிறப்பின் ரகசியமும் உன்னிடமே உள்ளது என்பதை நான் அறிவேன். நீ எனக்கு அதை காட்ட வேண்டும்.